இன்றைக்கி ஒரு விசேஷமான தேவனுடைய வார்த்தை. ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொல்லாத புத்தி என்னென்னா, நான் பண்ணுறது கரெக்டு, வேறு எல்லோரும் செய்கிறது ராங்கு, நான் தான் இது செய்யணும், மற்றவங்க இது செய்யக்கூடாது, எனக்கு தான் இந்த அழைப்பு, நான் பண்ணினுக்கிறது கரெக்டு, என்னை யாரும் கொஷின் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாருமே நல்லா பண்ணுறதில்ல. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய 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 வீக்னஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக மற்றவங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், we look down upon people. Whoever is doing the will of God, we try to and we tend to look down upon people who are doing the will of God. சரியா? ஸோ இதே போல் பைபிளில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஓகே, அந்த வார்த்தையை பற்றி தான் நான் பேச போகிறேன். இஸ் இட் ட்ரூ? இதே போல் பழைய ஏற்பாடின் காலத்தில் யாராச்சும் இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம் நடந்துச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்களில் யார் இருக்கிறாரு, எலியா. முதல் சாமுவேல் அப்புறமா தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் எலியா. ஸோ இந்த எலியாவை நம்ம பார்க்கும்போது, அவர் பாகாலின் தேவர்கள் எங்கள் தேவன் பெரியவரா இல்லை பாகாலின் தேவன் பெரியவரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷனை போட்டு பலிபீடத்தின் மேலே அக்கினியை இறக்கி இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அந்த பாகால்களின் அந்த பாகால்களின் தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்ணிடுறான், எல்லாருமே வெட்டி போட்ட உடனே எசபேல் 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் எசபேல் என்ன சொல்றா, நீ பண்ணதுக்கு சரியாக நானும் பண்றேன். நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்றாப்பாங்க, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை உன்னிடத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் உன் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அது சொன்னோன்னே எலியா என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டு போய் சூரச்செடி அடியில் உட்கார்றாரு. உட்காந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்புறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிட சொல்றாரு. ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய, அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் விஷயம், நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, எழுப்பி போப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிப்போ. அங்கே ஒரு நாள் அங்கே பிரயாணத்தில் போயிட்டு அங்கே அவர்கள் அதற்கு அவன் பாருங்க கெபிக்குள் போய் தங்கினான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆச்சா, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், ரொம்ப பக்தியாக இருந்தேன். ஆமாம், இது வரைக்கும் இருந்ததில்ல இவ்வளோ ஒரு பெரிய என்னது சொல்றது, பயங்கரமான பக்தி வைராக்கியம் கொண்டிருந்த மனுஷன் எலியா தான். ஆமாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு அவரு, கர்த்தர் மேல நான் பயங்கர பக்தி வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரரில் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டு, இஸ்ரவேல் ஜனங்க உங்களுடைய உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, ஆனால் நான் ரொம்ப பயபக்தி உள்ளவனா இருந்தேன், உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னா he was comparing himself with others. ஆண்டவருக்கு எலியா பண்ணது ஒரு பெரிய விஷயமா இருந்தா கூட, யாருமே பண்ணாத விஷயம் அவர் பண்ணியிருந்தா கூட, when we start comparing, God does not like it. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உங்களுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க, உங்கள் பலிப்பீடத்தில் இது பண்ணிட்டாங்க, பலிப்பீடத்தை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியாக இருக்கேன், இப்போ ஏன் பிராணங்க வாங்க தேடிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணேன்? ஸோ வாட் வாஸ் இட் டூயிங்? ஹி வாஸ் ஆக்சுவலி கம்பேரிங் himself with other children of God. ஆண்டவருடைய வேற பிள்ளைகளோட அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அங்கே அதோடு முடிஞ்சிச்சா? திரும்பியும் நீங்கள் அந்த மலை அவர் அந்த 3 இது காமிக்கிறாருல, ஏசப்பா நீ என் வெளியில் என் முன்னாடி நில்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அக்கினியில் பேசுகிறாரு, காற்றாய் வராரு,
அப்புறம் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது எலியா தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் வரார். ஓகேவா? வெளியில் வந்தவர் என்ன பண்ணார் பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க வந்து உங்கள் உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப பயபக்தி உள்ளவனாக இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட்டு, உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால கொன்று போட்டாங்க. ஆனால் நான் இப்போ என் உயிரை வாங்குறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 times ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான விஷயம் இருக்கு இல்லையா, இட் வாஸ் ரியலி அமேசிங். ஏசப்பா வந்து ஊழியம் செய்கிறவர்களே ஆகட்டும், எந்த மனுஷனையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணாலும், சின்ன ஊழியம் பண்ணாலும், இல்லை ஊழியமே பண்ணாத புதுசாக பிறந்த ஒரு பிலீவராக இருக்கட்டும், கர்த்தருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அவர் பார்ப்பார். அதனால அவர் எந்த மனிதனையும் விட்டு கொடுக்குற தேவன் இல்லை. இப்போ பாருங்கள், ஏசப்பாவுடைய வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். இது அவர் என்ன சொல்றாங்க, இட் இஸ் நாட் ஒன்லி யூ எலியா, நீ மட்டும்தான் நினைக்காத, இன்னும் 7000 பேர் எனக்காக இருக்காங்க, வைராக்கியமாக இருக்காங்க. ஸோ வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னா, நம்மளுடைய ஊழியத்தில் நமக்கு தெரிந்த ஞானத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றவர்களை என்ன பண்ணிடுறோம், ஒரு சாதாரணமாக இடப்படுறோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இஃப் வி ஆர் கம்பேரிங் அதர்ஸ் வித் அவர் செல்ஸ், வி ஆர் வெரி வெரி ராங். ஆக்சுவலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப சின்னவங்க, உதவாதவங்க அப்படின்ட்டு யாருமே இல்லை. நீங்கள் காஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊழியர் செய்கிறவங்களுக்கும் அதே கூலி தான். ஆபிரகாமுக்கு இருந்த கூலியும் அதுதான். நெக்ஸ்ட் தீர்க்கதரிசிகளுக்கு இருந்த கூலியும் அதுதான். லாஸ்ட் மூமெண்ட்டில் செய்கிற நமக்கும் சேம் கூலி தான். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் திங்க், நான் மட்டும்தான் நல்லா பண்ணுறேன், என்னை விட்டால் வேறு யாருமே நல்லா பண்ணுறதில்ல, நான் வந்து கரெக்டு, மிச்சவங்கெல்லாம் ராங்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நம்மக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு போகணும். கிறிஸ்தவர்களாக நம்மக்கிட்டேருந்து போகணும். சி, அல்டிமேட்லி வி ஆர் நாட் பில்டிங் அவர் கிங்டம், வி ஆர் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவன் ராஜ்யத்தை நம்ம கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஐ கேனாட் டெல் நான் தான் கரெக்டாக பண்ணின்னு இருக்கிறேன், வேறு எல்லாரும் இப்போ நான் ஏசப்பா கிட்டே போயிட்டு, ஏசப்பா நான் வந்து உட்காந்து இந்த பைபிளெல்லாம் படித்து இந்த வார்த்தைகள்லாம் எடுக்கிறேன், வேறு யாருமே அந்த மாதிரி இல்லைன்ட்டு நான் சொல்ல முடியாது. காட் ஹேஸ் சம் பீப்புள் அவுட் தேர், வேறு ராஜ்யத்தில் மேபி அவங்க வந்து ரொம்ப பைபிள் நாலேஜ் தெரிந்தவர்களாக இருக்கலாம், மேபி அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாரையுமே அவர் ஈக்குவலாக பார்க்குறார். ஸோ காட் வாஸ் டீச்சிங் அ லெசன் தட் வி ஹாவ் டு பி வெரி ஹம்பிள் அண்ட் வி ஷுட் நாட் கம்பேர் வித் அதர்ஸ். நான் தான் நல்லா பண்ணுறேன், இன்னொருத்தர் நல்லா பண்ணுறதில்ல. அப்போ ஏசப்பா என்ன சொன்னார், அப்போ நீ மட்டும் இல்லை, இன்னும் 7000 பேர் இருக்காங்க. அப்போது நாம் வந்து the moment when we think we are right, we are only correct, நான் பண்ணினுக்கிறது தான் கரெக்டு, என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு நினச்சோம்னா ஆண்டவருக்கு வந்து பிடிக்காது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ தயவுசெய்து ஏஞ்சி ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த வேலை பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்பு அப்படின்னு சொல்லி. வாட் டஸ் இட் மீன், நான் தான் பண்ணேன் அப்படின்றது அப்படி சொல்கிறதுனால ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் இல்லைன்னா அவர் இன்னொரு மனுஷனை எடுத்து பயன்படுத்த முடியும். we cannot. அந்த ஒரு பெருமையை நம்ம விட்டுறணும். ஒரு கிறிஸ்தவர்களாகி நாம் வந்து அந்த பெருமையை நாம் விட்டுவிட வேண்டும். இட் இஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் அ கிறிஸ்டியன் பிலீவர். நம்ம மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நான் மட்டும்தான் கரெக்டு, மிச்சவங்கெல்லாம் ராங்கு, நான் மட்டும்தான் ஒழுங்கு, மற்ற அந்த ஆட்டிடியூடை நம்ம வந்து இன்னையோடு ஒழிச்சு கட்டிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் போது எலியா வந்து சுழல் காட்சினால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதே எலியா தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகனா பிறக்கிறாரு. ஓகேவா? அதில் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 11:11 ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும்
பெரியவன் ஒருவனும் எழும்பவில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு பாருங்க. ஸ்திரீ ஏசப்பா கொடுத்த சர்டிபிகேட்டு யார்? எலியாதான் யோவான் ஸ்நானகனா பூமிக்கு இறங்கி வராரு செகண்ட் டைம். அதுல பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கல யாருமே பெரியவன் இல்லை, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் யார் சிறியவனா இருக்கிறானோ அவன் யோவானிலும் பெரியவனா இருப்பான். அப்படின்னு என்ன? இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பைபிள் நாலேஜ் நல்லா இருக்கு, நான் கரெக்டாக பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெருமை உள்ள என்னை பார்க்கிலும் எங்கேயோ ஒரு இடத்துல புதிதாய் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தூரத்தில் தன்னை தான் தாழ்த்துகிற ஒரு ஆயக்காரனுடைய இருதயத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப பெரியவனாக இருப்பான். ஸோ we cannot boast in front of God. ஆண்டவரே எனக்கு எல்லாமே தெரியும். அல்டிமேட்லி வாட் ஆர் வி டூயிங்? வி ஆர் எக்ஸாஜரேட்டிங் அபவுட் அவர் செல்ஸ். நான் தான் பண்ணுறது கரெக்ட். நோ, காட் ஹாஸ் ஒரு சின்ன பிள்ளை ஏசப்பாவை பிலீவ் பண்ணும்போது அவர் நம்ம எல்லாரும் விட அந்த குழந்தைய அதிகமாக மேன்மை பாராட்டுறாரு. புரியுதா? ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருப்பவன் அப்படின்னு என்ன தெரியுமா? பீயிங் சோ ஹம்பிள் இஸ் the only one quality that qualifies us in the presence of God. அந்த நம்மை நாம் உயர்த்துறத நம்ம விட்டுட்டோம்னாவே பரலோக ராஜ்யத்தில் நம்ம யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவங்களா இருப்போம். அப்படின்னு சொன்னால் we need to have a very humble heart. அதனால தான் பவுல் ஒரு அழகான வசனத்தை சொன்னார் பாருங்க. பிலிப்பியர் 2:3 பார்த்தீங்கன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவராக எண்ண கடவீர்கள். இங்க என்னன்னா, ஒருவரில் தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். See, we have to keep others above ourselves. அதுதான் ஆண்டவர் சொல்றது. That when it will happen, when we humble ourselves. ஒரு மனுஷன் எப்போ தன்னை தாழ்த்துக்கிறானோ மற்ற மனுஷனை மேலே வைப்பாங்க. தங்களை தாழ்த்திட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றதா தாழ்மையை ஒழிய, நான் பண்ணுறது கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இது அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவனுடைய ராஜ்யத்தில் அது உதவவே உதவாது. பார்க்கும்போது ஒன்றையும் வாதம் பண்ணுறதுனால, இல்லை நான் திறமை உள்ள பேச்சுகளை பேசுறதுனால, அப்புறமா வீண் பெருமைக்கு பாருங்க. பெருமை அப்படின்றது நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாடுல பார்த்தா பெருமை அப்படின்றது. ஆனால் பவுல் எழுதும் போது அழகாக எழுதுறது வீண் பெருமை. அவர் pride is waste in the presence of God. நம்மளுடைய பெருமை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வீண். இட் இஸ் a waste, utter waste in the presence of God. தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எனக்கு சம்டைம்ஸ் நான் வேதத்தை வாசிக்கிறேன். சும்மா இருக்கிற டைமில் நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நிறைய நோட்ஸ் எடுத்து எழுதுகிறேன். வசனங்களெல்லாம் ஒரு இடத்துலேருந்து கம்பேர் பண்ணுறேன், படிக்கிறேன். பைபிள் ஆண்டவருடைய உதவினால், ஆவியானவருடைய துணையினால் நான் பைபிள் காலேஜ் போகல. ஆனால் என்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டு முன்பதாக சரண்டர் பண்ணி ஆசையாக தேவனுடைய வார்த்தைக்காக, அந்த களங்கமில்லாத ஞான பாலுக்காக ஏங்குறானோ, தேவன் அவருடைய ஆவியை ஊற்றுவார். ஸோ இஃப் யூ ஹாவ் அ டிசையர், காட் வில் ஷுவர்லி போர் அவுட் இஸ் என்ன சொல்கிறது, ஞானத்தை கண்டிப்பாக ஊற்றுவார். ஆனால் சில டைமில் என்ன ஆகும்னா, சிலவங்க என்கிட்ட பேசும்போது என்னாலும் பைபிள் படிச்சிருக்க மாட்டாங்க. நான் இது பெருமைக்காக சொல்ல, ஐ நோ அபவுட் தெம், படிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் தே கம் அப் வித் சம் ஐடியாஸ். அப்போ ஐ டோன்ட் கோ அண்ட் ஆர்கியூ வித் தெம். இட்ஸ் நாட் லைக் இப்படி இல்லை அப்படி இல்லை உனக்கு என்ன தெரியும் அப்படி நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் லிசன் டு தெம். பிகாஸ் ஆண்டவர் அவர்கள் மூலமாகவும் ஏதாச்சும் ஒன்று ரிவீல் பண்ணுவார். ஸோ நம்ம நான் எவ்வளோ படிக்கிறேன், நீ யார்டா பேசுறதுக்குன்னு நான் ஒரு நாள் அந்த பசங்கக்கிட்ட நான் பேசுனதில்லை. ஸோ தேவன் விரும்புகிறது என்ன, வி ஹாவ் டு புட் அதர்ஸ் அபவ் அவர் செல்ஸ். மற்றவர்களை நம்ம அபவ் வைக்கும் போது அந்த தாழ்மை குணம் நம்மளுக்குள்ளே வருது. அந்த தாழ்மையாக நம்ம வாழும் போது தான் பரலோக ராஜ்யத்தில் மேபி வி மே பிகம் ஸ்மால்,
ஒரு சிறியவனாக சிறியவளாக அந்த மூமெண்ட்ல நீ காணப்பட்டாலும் பரலோக ராஜ்யத்துல அவர் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்னா யோவான் ஸ்நானகனை காட்டிலும் நம்ம பெரியவனா இருப்போம். ஸோ பீயிங் ஹம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணுறதில்ல. பாருங்க, சீஷருங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் ஆபிரகாம்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விசுவாசிகளுக்கு தகப்பன் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை பெற்ற ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சீஷர்களாக இருந்த அந்த 11 பேராகட்டும், அவங்கெல்லாம் வினோதமான மரணங்களை கிறிஸ்துவுக்காக அனுபவித்தவர்கள். ஓகேவா? அவங்க எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறாரு. they may have ரெவலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஜெயம் கொள்ளுகிற எவனுக்கும் நான் கிரீடத்தை தரேன், ஜெயம் கொள்ளுகிற எவனுக்கும் நான் பிதாவின் மடியில் நான் உட்கார இடத்துல நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு. we all are in him. நம்ம எல்லாரும் அவருக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. should never compare. அவனுக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பில் பவுல் சொல்லும்போது அழகாக சொல்லுவார், ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்புகள் எப்படி கிரியை செய்யுது அதே போலதான் நாமும் கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்தில் அந்த சபையில் நம்ம ஒரு அங்கமாக இருந்து வாட் அண்ட் ஆல் காட் வாண்ட்ஸ் அஸ் டு ஃபுல்ஃபில் எல்லாமே நம்ம. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டோன்ட் கம்பேர் அவர் செல்ஸ் டு அதர்ஸ் வித் அதர்ஸ். நான் மட்டும் தான் கரெக்டாக பண்ணுறேன், நான் செய்கிறது ஒன்று தான் கரெக்ட், நான் செய்கிறது மட்டும் தான் கரெக்டு, நான் எப்படி பண்ணுறேனோ அப்படி தான் எல்லாருமே பண்ணணும். ஆண்டவர் எந்த மனுஷனையும் அவர் யூஸ் பண்ண முடியும். we have to keep others. அந்த எலியாக்கிட்டே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா நீ மட்டும் இல்லப்பா, நீ மட்டும் நான் மட்டும் தான் இருக்கிறேன், யாவையும் வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க, நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் இல்லப்பா, இன்னும் 7000 பேர் இருக்காங்க. ஸோ whenever you think that I am the right person, I am doing right, you always should think God is talking for people who are away from us, but they are all doing the will of God. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற எந்த மனுஷனையும் அவர் மேன்மைப்படுத்துவார். ஸோ we have to leave this attitude. கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம ஒருவர் பகைச்சிக்காம ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அது போல் ஓகே அக்செப்ட் பண்ணலாம், ஓகே மேபி இருக்கலாம், அவங்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு ஹம்பிள்னஸில் நம்ம வாழும்போது தான் ஆண்டவருக்கு உகந்ததான் நம்ம வாழ முடியும். ஸோ பேதுரு அவருடைய கடிதங்களில் எழுதும்போது சொல்கிறாரு, பவுல் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு, அது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் காட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பவுல் அதிகமான கடிதங்கள் எழுதியிருந்தாலும் பேதுரு அவர் எழுதும் தப்பு they all understood as a kingdom people. இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க we have to understand. பாருங்கள், பேதுரு he knew. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர். பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, அகால பிறவியை போல நான் இப்போ பிறந்தேன். அவங்கெல்லாம் பாருங்கள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு பாக்கியம் பெற்றிருந்தாங்க, நான் பாக்கியம் பெறலை அப்படின்னு சொன்ன ஒரு பவுல். ஆனாலும் பேதுரு பவுலுக்கு சீனியராக இருந்தால் கூட அவர் he understood. நான் ஏசப்பா பார்த்து கேபான்னு கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன நான் கேபா நீ யாரு அப்படின்னு பேசியிருக்கல. there came a time where Peter and Paul met each other. ஒருவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. தோ பீட்டர் வாஸ் சீனியர், பேதுரு சீனியராக இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, கடிதங்கள் எழுதும் போது பவுல் அநேக இடத்துல இந்த விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஆண்டவர் அந்த டைமில் உங்களுக்கு புரிய வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தட் இஸ் வாட் இஸ் the kingdom of God understands the ministries of others, what others are doing. அவங்க பண்ணுறது ஓகே, ஆண்டவர் அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்துருக்கலாம், அவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பின் பாயிண்டிங் தெம், why can't we accept them that everyone are doing the will of God? If people are not doing the will of God and if they are acting பண்ணின்னு நாடகம் பண்ணின்னு இருக்கிறவங்கள அவர் பார்ப்பார். அல்டிமேட்லி he is the one who judges. இல்லையா, நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்னா நமக்காக கேள்வி கேட்குறவரும் அவர் தான் கேட்பார். கேட்பார் நம்மக்கிட்ட, நான் உனக்கு சத்தியத்தை எப்படி கொடுத்தேன், நீ என்ன பண்ண ஹவு டிட் யூ ப்ரொடெக்ட் இட் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பார். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் not to compare ourselves with others, instead accepting each other and ஒருவரை காட்டிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த தாழ்மை உள்ள அந்த கேரக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென்.